இயேசுவை பணிந்து கொள்ளுவான். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இயேசுவை என்ன பண்றான்? பணிந்து கொள்ள. அவங்க எல்லாம் தள்ளிட்டாங்க, அவங்கெல்லாம் தள்ளுறாங்க. ஏன்? ஓய்வு நாள், ஓய்வு நாள். அவங்க மதத்தில் இருக்கிறாங்க. ஓய்வு நாளில் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒரு ஆடு போய் குழியில் வந்தால் தூக்கக்கூடாது, ஒரு மாடு போய் குழியில் வந்தால் தூக்கக்கூடாது. ஏன்னா அது வேலை செய்யறதுக்காக வேணும். அது செத்தே கூட போகலாம், ஆனால் அது காப்பாற்றக்கூடாது. அந்த சொல்ல ஓய்வு நாள் நன்மை செய்வதா தீமை செய்வதா? நன்மை செய்யணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவங்க ஓய்வு நாளுக்காக என்ன பண்ணுறாங்க? வைராக்கியம் பாராட்டி இருக்கிறாங்க. இயேசு ஓய்வு நாளுக்காக என்ன பண்ணல? வைராக்கியம் பாட்டல, மனுஷனுக்காக என்ன பண்ணுறாரு? வைராக்கியம் பாராட்டுறாரு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த ஞான அறிவு அந்த பரிசேயருக்கு இல்லை, அந்த மத தலைவர்களுக்கு இல்லை, ஆனால் இயேசுவுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால தான் இயேசு இந்த மதத்துக்கு சவுக்கடி கொடுத்துட்டு தான் வந்தார். அதான் சவுக்கு எடுத்து என்ன பண்ணுறாரு? அடிக்கிறார். என் பிதாவின் வீட்டை வியாபாரம் தலமாக்காதீங்க, ஓடுங்க அப்படின்றாரு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு என்ன பண்ணுறாரு? அவர் ஆண்டவரே என்று விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிடுவாங்க. அப்பொழுது இயேசு, காணாதவர்கள் என்னை காணும்படியாகும், காண்கிறவர்கள் குருடாய் இருக்கும்படி நியாய தீர்ப்புக்கு இந்த உலகத்துக்கு நான் வந்தேன் என்றார்கள். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கண்ணு திறந்துருக்குது நிறைய பேருக்கு, ஆனால் அறிவு கண்ணு திறக்கலை. தேவனை அறியக்கூடிய அந்த அறிவு கண்ணு என்ன பண்ணல நிறைய பேருக்கு. ஆனால் இவனுக்கு கண்ணு திறக்கிறதுக்கு முன்னே தேவனை அறிந்து கொள்ளத்தக்கான அறிவு கண் என்ன பண்ணுச்சு? திறந்துச்சு. அதனால தான் இவனுக்கு கண்ணும் என்ன பண்ணுச்சு? இவனுக்கு வந்துடுச்சு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பார்க்குறேன்னு சொல்றீங்க, ஆனால் குருடா, கண் இருந்தும் காணாதவர்களும், காது இருந்தும் கேளாதவர்களும், இருதயம் இருந்தும் மந்தப்பட்டும் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறான். ஆமே, நிறைய பேர் கண் இருந்து தேவனை காணல, காது இருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்க மனதில்லை, இருதயம் இருக்குது, ஆனால் இருதயமும் என்ன பண்ணுது? மந்தப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இதற்கெல்லாம் காரணம் என்ன? மதம், தேவையில்லாத வைராக்கியம், தேவையில்லாத வைராக்கியம், தேவையில்லாத மதம். யாரோ சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, பாட்டி சொன்னாங்க, தாத்தா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, இம்மா சொன்னாங்க, அதை தான் நான் கைப்பற்றுவோம், இதை தான் கைப்பற்ற, இதெல்லாம் விட்டுடணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இயேசு சொல்றாருங்க, உங்க தாத்தா பாட்டிக்கு முன்னாடி அவர் எத்தனை ஆயிரம், ஆதியிலே நான் இருந்தேன், நான் தேவனாக இருந்தேன், நான் வார்த்தையாக இருந்தேன். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? என் பாட்டி சொல்றதை நான் கேட்பானா? என் தாத்தா சொல்றதை கேட்பானா? நல்லது சொன்னால் கேட்டுப்பேன். ஆனால் இயேசு சொன்னதுக்கு முரணா ஒன்று சொன்னாங்க வச்சுங்க, அது தாத்தாவாக இருக்கட்டும், பாட்டியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இவர் ஆதியிலே இருந்தவர். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இவங்க அம்மா அப்பா கூட இவனை கையை விட்டுட்டு என்ன பண்ணாங்க? பிச்சைக்காரனா எடுத்து உட்கார வச்சுட்டாங்க. இவங்க அம்மா அப்பா கூட என்ன பண்ணுவாங்க? நான் கோயிலு தாண்டா முக்கியம், இவனுக்கு ஒரு அற்புதம் நடந்தது இயேசுன்னு சொல்லிட்டு இவங்க அம்மா அப்பா கூட என்ன பண்ணல? அறிக்கை பண்ணல. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எங்களுக்கு கோயிலை விட்டு தள்ள கிட்ட போகிறாங்க, அப்புறம் எங்களுக்கு கல்ற கிடைக்காத போயிட போகுது அப்படின்னு அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க? அவங்க பயந்துன்னு இருந்தாங்க. ஆனால் பாருங்க, இவன் கண்ணை திறந்துட்டாரு. உலகத்தில் இருக்கும்போது நான் ஒளியாக இருக்கிறேன்னு சொல்லி கண்ணையும் அறிவு கண்ணையும் திறந்தாரு பாருங்க. உடனே இவனுக்குள்ள விசுவாசம் வந்துடுச்சு. இவன் மதத்தில் இல்லை, பரிசேயரை போல இல்லை, இவனுக்கு ஒரு வெளிச்சங்குது. இயேசுவை தீர்க்கதரிசின்னு பார்க்குறான், அவர் ஆண்டவரன்னு கூப்பிட்றான், அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர்ன்றான், தேவனுக்கு சித்தமானவனை செய்கிறான்னு பார்க்குறான். ஆகவே தான் என்ன பண்ணுறான்? இவர் அற்புதம் செய்கிறாரு, இவர் ஜெபத்துக்கு பதில் தராரு என்று நான் அறிவை என்ன பண்ணுறான்? இவன் பெற்றுக்கொள்ளுகிறான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. காணாதவர்களாக இருந்து இவ்வளோ பெரிய வெளிச்சத்தை அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவனுக்கு தந்தார். இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்ம குருடராக இருக்கக்கூடாது, நாணமற்றவர்களாக இருக்கக்கூடாது, அறிவில்லாமல் இருக்கக்கூடாது, நாண ஒளி உடையவர்களாக இருக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இன்னும் அறியாமையில், இன்னும் தேவையில்லாத கட்டளை, தேவையில்லாத பஞ்சாங்கத்தில், தேவையில்லாத இதில் போய் மாட்டின்னு சிக்கின்னு அதில் உழண்டுங்கன்னு நல்ல காரியங்களை தூரம் என்ன பண்ண எட்டி உதைக்கவே கூடாது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இந்த மத தலைவர்களுக்கு ஏன் இயேசு அறியல? இயேசுவை பாவியன்னா, தேவனிடத்துலேருந்து வரலன்னா, அவர் தேவனுக்கு பிரியமானதை செஞ்சிட்டாருன்னா. ஹல்லேலூயா. காரணம் என்ன? மதம் 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 மதம்னா மனுஷனுக்கு பைத்தியம் போச்சிடும். நான் சொல்கிறேன், யாரோ புடிச்சுன்னுக்குதெல்லாம் தூங்கினுக்காதீங்க. ஆண்டவர் அதனால தான் என்ன பண்ணுறாரு? ஓய்வு நாளில் இப்போ நம்மளுக்கு உயிர் தெழுந்த நாள். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் இந்த ஓய்வு நாள் என்ன பண்ணுறது? மாற்றி போட்டார். அது 7ஆம் நாள் தான் ஓய்வு நாள். இப்போ வாரத்தின் முதல் நாள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். அந்த வாரத்தின் முதல் நாள் உயிர்த்தெழுந்த நாளை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணிக்கிறாரு?
தெரிந்து கொண்டு இருக்கிறார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு மதத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. இந்த ஒளி என்ன பண்ணுது? இவன் அறிவு கண்ணையும் திறந்தாரு, உலக பிரகாரமான கண்ணை திறந்தாரு. இவன் கண்ணை திறந்தவனும் இவங்க யாரும் பார்க்காத விதத்தில் இயேசுவை ஆண்டவரா, தெய்வமா, ரட்சகரா, தீர்க்கதரிசியா என்ன பண்ணுறான்? பார்க்குறான். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? ஆண்டவரே, இந்த சரீர கண்ணு திறந்தது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, ஒளி ஆகிய நீர் இந்த உலகத்தில் என் அறிவு கண்ணை திறங்க சொல்லுங்க. அறிவு கண்ணை திறங்க, தேவனை அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை ஆண்டவரே எனக்குள்ள இந்த பஞ்சாங்கத்தையும் அந்த பழைய குப்பையும் பழைய தேவையில்லாத சடங்குகளையும் சாஸ்திரங்களையும் தேவையில்லாத பார்த்துக்குன்னு அதில் நான் கட்டப்பட்டிருந்தா இந்த கட்டிலிருந்து என்னை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த மதத்திலிருந்து விடுதலை ஆக்குங்க. வைராக்கியத்தின இல்லைங்க, எங்கள் அப்பா அப்படிங்க, எங்கள் அம்மா அப்படிங்க, நான் இப்படிங்க அப்படி. ஹல்லேலூயா. எந்த விதமான காரியம் இயேசு ஆண்டவர், இயேசு. அதெல்லாம் உன்னை ஒரு காலத்தில் வந்து என்ன பண்ணோம்? ஏதாவது ஒரு விஷயத்தில் உன்னை வந்து புறம்பே தூக்கி போட்டுரும், தள்ளிடும். ஆனால் தள்ளப்பட்டவனையும் நேசிக்கிறவர், ஒருவனையும் புறம்பே தள்ளாதவர், எந்த மனுஷனை பிரகாசிக்க வந்த அருணோதயம், எந்த மனுஷனை பிரகாசிக்க வந்த விடிவெள்ளி, ஹல்லேலூயா, அவர் தான் நல்லவர். இருந்தா ஒரு ஆமென். ஓடி வந்தார் பாருங்க. அவங்க தள்ளுது, மதம் தள்ளுது, கிருபை மன்னிப்பு என்ன பண்றது? தூக்கி எடுத்து அவனை திருப்பி என்ன பண்ணுது? அரவணைக்குது. ஹல்லேலூயா. அப்பா அம்மா கூட என்ன பண்ணல, அவங்கள எதிர்த்து நான் பிள்ளைக்காக நிக்கல. ஆனா அந்த இயேசு நின்னாருங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு என்ன பண்ணாருங்க? நின்னாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ இவன் பாருங்க, இதுக்கப்புறம் அவன் எப்படி வாழ்க்கை வாழ்ந்திருப்பான் பாருங்க. இருந்தா ஒரு ஆமென். ஒரு மத தலைவர்களே என்ன பண்ண, அவங்ககிட்டே அவன் போதனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீயே போதிக்கிறியான்னு கேட்குறாங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் தான் யாருங்க? இயேசு எப்படி உலகத்தில் இருக்கும்போது ஒளியாக இருந்து அறிவு கண்களை திறந்தாரோ, நீங்களும் எத்தனையோ பேர் இன்னைக்கு வந்து காண்கிறேன் என்று சொல்லி, பின்னாடி வாசிக்கிறேன், காண்கிறேன் என்று சொல்லி என்ன பண்ணுறாங்களாம்? வாசிங்க அந்த வசனத்தை. அப்போது இயேசு காணாதவர் காணும்படியாகும், காண்கிறவர்கள் கூட இருக்க முடியுங்க, நியாயத்திற்குபடி இந்த உலகத்திற்கு வந்தேன் என்றார். அவரோடு கூட இருந்த பரிசேயர் சிலர் இவர்களை கேட்ட பொழுது நாங்கள் குருடரா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடரா இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடினாலே உங்கள் பாவம் என்ன பண்ணுது? சில பேர் சொல்லுவோம், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியுது, நான் குருடு கண்ணுகள்ல, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியுன்றான் பாரு. மதத்தில் மாட்டிக்கின்னு இன்னும் சிக்கலில் இருக்கிறான் பாரு, இடியாப்பம் சிக்கலில் இருக்கிறான் பாரு, பல விதமான போதனையில் இருக்கிறான் பாரு, பல விதமான பழமொழியில் இருக்கிறான் பாரு. எங்கள் அப்பா சொன்னாங்க, எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் தாட்டி சொன்னாங்க, என் பாட்டி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, நான் அப்படி தான் இருப்பேன்னு அவர் அவன் எல்லாம் அப்படியே மாற்றி அல்வா மாதிரி இருக்கிறான். நான் சொல்கிறேன், இயேசு அறிவு கண்ணை திறப்பார். நீங்கள் தான் போய் திறக்கணும். பஞ்சாங்கத்திலேருந்து விட்டு வெளியே வாங்க. அவர் உன்னை பிரகாசிப்பார். அவர் உன்னை என்ன பண்ணுவார்? கொஞ்சம் இயேசுவின் வார்த்தையை கேளுங்க. அவர்தே உலகத்தின் ஒளி. அவர் தான் யாருங்க? உலகத்தின் ஒளி. அந்த காலத்தில் இருந்தால் நான் இவனை வந்து புறம்பே தள்ளிச்சு, நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுச்சு? கோயிலுக்கே வராதபடி தள்ளிச்சு. ஆனால் இவர் என்ன பண்ணாருங்க? அவர் அரவணைச்சார். இருந்தால் அவர் ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கி பாருங்கள், இயேசு உங்களை அரவணைக்கிறவராய், உங்களை ஏற்றுக்கொள்கிறவராய், எல்லா விதமான நீ நம்பி இருக்கிறதெல்லாம் உன்னை தூரம் பண்ணிட்டோம். ஆனால் இயேசு உன்னை ஒரு நாளும் புறம்பே தள்ளவே மாட்டார். அவர் உன்னை நேசிக்கிறார், உன்னை அன்பு கூறுகிறார். இடத்துல மனம் வந்து, ஆண்டவரே உமக்கு விரோதமாக நான் பேசுந்தா என்னை மன்னி ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும், உன் ரத்தத்தினால் கழுவும். ஹல்லேலூயா. நான் இவ்வளோ நாள் உன்னை புறக்கணிச்சிட்டேன், இவ்வளோ நாள் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டேன், இவ்வளோ நாள் உன்னை மதிக்கலை, உமக்கு கீழ்ப்படியில் ஆண்டவரே, இனி உமக்கு பிரியமானதை செய்வான் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீ வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால முது திரு சமூகத்துக்கு வருகிறோம். உலகத்தில் இருக்கும்போது உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருளில் நடக்கிற எல்லாருக்கும் இயேசு நீர் ஒளியாய் வந்தீர் ஆண்டவரே. மெய்யாகவே அன்றைக்கு மாத்திரமல்ல, நேற்றும் இன்றும் என்றும் இன்றைக்கும் எத்தனையோ மக்களுக்கு கர்த்தாவே அறிவு கண்களை திறக்க, தேவனை அறியப்பட, மதத்திலிருந்து சடங்காச்சாரத்திலிருந்து பலவிதமான பழக்க வழக்கிலிருந்து பலவிதமான கட்டுகளிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து பாவங்களிலிருந்து சாபங்களிலிருந்து தரித்திரத்திலிருந்து எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கும்படியாக
நீர் ஆண்டவரே மதத்துக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கிருபையும் சத்தியமாய் வெளிப்பட்டீர். அறிவு கண்களை திறக்கும்படி ஆண்டவரே, ஆண்டவரே ஞான கண்களை திறக்கும்படி, உள்ளத்தின் கண்களை திறக்கும்படியாய் வந்தீர் ஆண்டவரே. ஆண்டவர் இதுவரைக்கும் எங்க கண்களை திறந்து இருக்கிறீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்க கண்களை மாத்திரமில்லை, நாங்க நேசிக்கிற எங்கள் அன்பான எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்களே அப்பா, நாங்கள் உம்மை காண்கிறது போல அவர்களும் உம்மை காணத்தக்கதாக உள்ளத்தின் கண்ணை திறந்தரலும் ஆண்டவரே. அதை எங்களை கொண்டு செய்யுங்க ஆண்டவரே, எங்களை கொண்டு செய்யுங்க ஆண்டவரே. நாங்க சொல்லுகிற வார்த்தை, நாங்க சொல்லுகிற மனதுருக்கமான வார்த்தை, சத்திய வார்த்தையின் மூலமா அவர்கள் வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. எங்களை உப்பாய் ஒளியாய் எடுத்து பயன்படுத்தும், மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் பயன்படுத்தும், சாட்சியாய் எங்களை நிறுத்தும் ஆண்டவரே. இயேசுவின் நல்ல நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். சென்று வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம். பிரைஸ் அல்லாஹ்.